சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும் ஒத்த கால்ல அவ்வளவுதான். ஒத்த கால்ல நிக்கணுமா? அது ஈஸி தான். அது யாரை கூப்பிடுறது? நான் வரேன் மேடம். மேடம் தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். போலாம் வாடா. அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. தகிட ததுமி தந்தான அந்த லெவல்ல இருக்குது. ஐயோ யார பாத்திரம் வந்து பண்றீங்க டேய்? அந்த போ கும்பிட வேற போயிருச்சு. அடுத்து அப்படியே கை தூக்கி ட்ரை பண்ணு. சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஊருக்கு போய் சேரு. நானே இப்ப ஃபிட்டா தான் இருக்கேன், நீ இப்ப ஃபிட்டா தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்திருக்கு. பாருங்க, நான் இதை செய்வேன், உங்களால இதை செய்ய முடியுமான்னு யாராவது இங்க கேட்க முடியுமா? நான் பண்றதெல்லாம் நீ பண்ணுவியா? என்கிட்டே சவால சவடால் விடாத. நான் பண்றதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. என்னால 2 minutes plank pose பண்ண முடியும். இங்க யாரால பண்ண 2 minutes plank pose 2 minutes உங்களால பண்ண முடியுமா? அத அப்படியா? நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாறா நீ. இங்க யார் அத பண்ணா பெட்டர்? ஃபர்ஸ்ட் ரோல இருக்க அந்த third boy. பாய் வாங்க நீங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறாரோ? சிங்கம் களை இறங்கிருச்சு. மாற்றம்டா. அப்படியே ட்ரை பண்ணுங்க. கம். சிங்க குட்டிமா நிக்கறாப்ல, அப்புறம் என்ன? பின்ன ஓட்டுவோம்ல. கமான். வெளியில தான் அப்படி இருக்கிறேன், உள்ள அப்படியே குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். புத்திசாலி, பின்னால காலை கொஞ்சம் பொசிஷன் பண்ணாத. திட்டிட்டான். இல்ல நீ காலை அங்க பொசிஷன் பண்ணா நானே நின்றுவேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கொஞ்சம் முன்னால வா. இல்ல முன்னவா, நான் வரேன். முன்னவா. அம்பாரி It's okay. Yeah, good. Very good, Anna. Very good. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. போதுமா, நீ விட்டா 10 நிமிஷம் நிப்ப போட்டுக்கேமா. ஏம்மா நீ படம் ஓட்டுனது போதும், வீட்டுக்கு கிளம்பு. ப்ளூ ஷர்ட். வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரியும் வருவியா வரமாட்டியான்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும். புரியுதா? எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. என்ன எந்த முக்குற? காலையில போலியா? அப்படியே போனா டவுசரோட அப்ப வாங்க. என்ன பேச்சு பேசுற? கரெக்ட். என்ன பண்றீங்க? ஒர்க்கிங் தான் சார். பிரைவேட் கம்பெனி. மேரிடா? நோ சார். என்ன திருமணம் ஆகல? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆவு? மேரிடா? Yes, married. மேரிடா? I have 3 years old kid. 3 years old kid-ஆ? மாமி என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. ஐயோ, அந்த சோப்பு விளம்பரத்துல வர மம்மி அந்த கேரக்டரா நீனு? மம்மி என்ன சேலஞ்ச் யார் பண்ணு? எல்போ பிளாங்க். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க எல்போ பிளாங்க்? 2 minutes 3 minutes. எவ்வளவு அவ பண்ண போறா அந்த மாதிரி நான் பண்ண போறேன். மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? லோடா அம்மா. இல்ல அவர் எவ்வளவு நேரம் பண்றாரு பிரச்சனை, நீங்க எவ்வளவு நேரம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க 2 minute எல்போ பிளாங்க். யாருக்கு அந்த சேலஞ்ச்? ஃபர்ஸ்ட் ரோல வாங்க தம்பி. தம்பி எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ வரமா நின்னு ஃபைட்ட வேடிக்கை பாருடா. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. கடவுளே தெய்வமே, கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்தி விட்டு நம்பி போயிட்டு இருக்கேன். டேய்
சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். யூ கண்டினியூ அடுத்தே விட்டானையா. பிள்ளைக்கு வேத்துச்சடா. பரவாயில்ல. என்னங்க இது ஒரே ஈரமா இருக்கு? வேர்த்து கொட்டுதுங்க. இரு 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 முட்டி வலிக்குதா? என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ணுச்சு? நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் அதை செய்யும்? கால் உதறுது அப்படி. கால் உதறுது, மனசு பதறுது. மாப்பிள்ள 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள. உங்க வயசு என்னமா? 34. 34ஆ? எஸ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? வேற வழி இல்ல. இந்த கேள்வி நான் கேட்டுதான் ஆகணும். எல்லாரும் நாடு கோச்சுக்கும். அவட்ட கொடுங்க. 18. 18ஆ? அடங்கொய்யால நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது. எப்படிடா 18 34 30s 34. 34 ஆல்மோஸ்ட் டபுள். பெரிய விஷயம். சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? பின்பக்கமா வளைஞ்சு நிற்பேன் சார். வளைஞ்சு நிக்கிறது. வளைஞ்சு ஐயோப்பா வளைஞ்சு பின்னால நிக்கிறதா? சரிடா மாட்டுப்பலா நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சுட்டு பண்ணிடுவேன். பாத்துமா நீ விழுந்துடாத, அப்புறம் அவன் ஆரம்பத்திலே ஜெயிச்சிருவான். ஓகே சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். ஏய் என்ன சாப்பிடுங்க சார். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நல்ல வேலைடா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ. சும்மாரு நீ. இப்ப டாப் கியர் போட்டு தூக்குற இருக்கிற கலவு பூரா நொறுங்க போகுது பாரு. ஓகே அசால்ட்டா சுத்துறாப்ல. வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். மாஸ்டர் இப்போ ஆசீர்வாதம் பண்றார். வா 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 ட்ரை பண்ணு. கம் ஆன். நீ அந்த பக்கமா திரும்பி தான் பண்ணு. அந்த பக்கம் திரும்பிக்கோ. இப்படி படுத்துக்கோ. இவன் மூஞ்சிக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் வைங்க. படுத்து பண்ணு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. கம் ஆன் கம் ஆன். கால் எங்க இருக்கு? எட்டி பார்த்தா அங்கதான் இருக்கு. ஓ அப்படியா? ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு. அப்பா துப்ப ட்ரை பண்ணு. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. ஏதாவது ஈஸியா சொல்லுமா. வேற ஏதாவது இருக்கா? வேண்டாம் வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. பிடிச்சிருக்கேன். பண்ணிட்டியா? இனி இப்படி பண்ணு. அப்படி அவ்வளவுதான்டா. ட்ரை பண்றான் ட்ரை பண்றான். டேய் நான் செத்துறேன்டா. ட்ரை பண்ணு. ட்ரை. நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடியே கிடையாது. ஏன் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல? அது தெரியல. நான் நினைச்சதை சாப்பிடுவேன் சார். சரி எப்பவுமே எதுவுமே சரி. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு எதுக்கு என்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை சாகடிச்சுட்டு எதுக்கு நான் ஃபிட்னா இருக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் என்ன மாத்த பாக்குறாங்க. நான் யாருக்காக மாற மாட்டேன். நான் நானா தான் இருப்பேன். இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா, கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க ஒரு பொண்ணு, அவங்கள இருந்து நான் தப்பா பேசல யாரையும். நீ தப்பா தான் பேச. அப்படி இருக்கிற பொண்ணை பாப்பாங்களா இல்ல ஸ்லிம்மா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற பொண்ணை பாப்பாங்களா? நான் பாப்பேன். நீங்க டிசைட் பண்றீங்க. நான் சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். நான் உங்களை சொல்லலையே, நான் என்னோட கருத்தை நான் பேசுறேன். நான் நீ அடிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. ஒரு பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னா அதை ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? அவங்க ஃபிட் இல்ல, அவங்க அழகு இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம சொல்றோமா இல்லையா? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான்.
அப்புறம் அதே மனநிலையோட நீங்க ஒரு ஆணை அணுகுவது மட்டும் இப்படி சரியா இருக்கு? அவங்க நான் அப்படி பார்க்கலையே, எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும். இவரை எவ்வளவு சொன்னாலும் சோ நான் ஒரு சைட் அடிக்கிறேன் ஒரு பையனை அப்படின்னா நான் அந்த மாதிரி பாப்பேன்னு சொல்றேன். நான் ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம். ஆமா. என்னோட क्वेश्चन என்னன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஃபிட்டா இருக்கீங்க. ஆமாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஃபிட்டா இருப்பீங்களா? எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால ஃபிட்டா இருக்க முடியும். ஓகேங்களா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ஃபிட்னஸ் கூட நான் வர மாட்டேன். அப்போ இப்படிதான் இருப்பேன். அப்படி சொல்லி எப்பவுமே நம்ம வந்து எங்க இருக்கணும் அப்படி நினைக்கணும். நம்ம எப்பவுமே வயசாயிடுச்சு நான் இப்படி இருந்தா போதும் அப்படி நினைக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப் எல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வெச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிரும். நீ வாழ்க்கையை செய்யணும்டா. நாளைக்கு ஃபியூச்சர்ல 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு வெள்ள முடி வரும், எல்லாம் வரும். ஓகேங்களா? தொப்பை வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஏஜ்டா தெரிவிங்க. முடி வெயிட் போட்டுருச்சு, பாடி வெயிட் போட்டுருச்சு. ஏமாமா இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போற? அந்த வயசுல அப்படிதான் இருக்கணும். 40 இயர்ஸ்ல ஏன் அப்படி இருக்கணும்? இவ்வளவுதான் கேக்குறாரு. 40 வயசுல 40 வயசு காலமா 40 வயசு மாதிரி ஏன் இருக்கணும்? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத. உங்களோட குழந்தை வந்து 10ஆவதோ படிச்சிட்டு இருப்பான். அப்ப நீங்க வந்து தாத்தா மாதிரி தெரிவீங்களா இல்ல அப்பா மாதிரி தெரிவீங்களா? எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். இனிமே உனக்கு குழந்தை பிறந்தா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். இப்ப இருக்கிற மாதிரி நீங்க 40 வயசு இருந்தாதான் உங்களை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு யூத் மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாங்கறேன். நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கேன். 40 வயசுல 40 வயசு ஆளாவே இருந்துக்கிறேன். 60 வயசுல நான் 60 வயசு ஆளாவே இருந்துக்கிறேன். ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. ஓபனா பேசிரோமா? நீங்க ஃபிட்னஸ் சொல்றதுக்கு பின்னால ஒரு ஆண் அழகா இருத்தல் என்ற ஒன்று இருக்கிறது. இல்லன்னு சொல்ல முடியாது. அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். பின்றால நிறைய போறான்டா. என்ன சொல்ல வரானா, நான் 28 வயசுல 28 வயசா இருந்துக்கிறேன், 40 வயசுல 40 வயசு ஆள் மாதிரி இருந்துக்கிறேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறாரு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. எல்லாருக்குமே வந்து குழந்தை பருவம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க எத்தனை பேர் வந்து சைல்ட்ஹுட் டேஸ் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க? எனக்கு என் குழந்தை பருவம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சீரியஸா சொல்றேன். ஆளுக்கு வேலை சொல்லுவாங்க, உசுறு எடுப்பாங்க, வெங்காயம் வெங்காயம் சொல்லுவாங்க, தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாங்க. சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். 40 இயர்ஸ்ல நான் ஃபிட்டா இருப்பேன். எனக்கு எனி ப்ராப்ளம் இன்கேஸ் நான் ரோட்ல போகும்போது ஏதாவது நடக்குது நான் ஓடிடுவேன். ராத்திரி நீ தான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தரை காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுற. என்னை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவர் இருக்கணும். இங்க பாரு, என்னைக்கு உன்னை நீயே தூக்கி காட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். இப்போ எப்படி என்னோட நீட்ஸ் வந்து நான் டெக்னாலஜி வச்சு சாட்டிஸ்ஃபை பண்றனோ அந்த மாதிரி 40 இயர்ஸ்லயும் அந்த டெக்னாலஜி வச்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அப்ப கூட நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. அப்பயும் ஒரு லேசினஸ். எஸ் எஸ் நான் அதனால எஸ் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். 40 இயர்ஸ்க்கு மேல ஃபிட்டா இருப்பாங்களான்னு ஒரு क्वेश्चन கேக்குறீங்க. 20 இயர்ஸ்லயே ஃபிட்டா இல்லாம இருக்காங்களே சில பேர் வயசான மாதிரி. சோ அதுக்கு என்ன பண்றது? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். இப்ப நாங்களே குண்டா இருந்தா கொஞ்சம் டயட் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு அப்படி குறைக்கிறோம். பொண்ணுங்க நாங்களே ஜிம்முக்கு போகும்போது அவங்க ஏன் போக கூடாது? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. அது நீங்க குண்டா இருக்கிற பையனை ஏன் லைக் பண்ண மாட்டீங்க? நீங்க குண்டா இருக்கிற பொண்ணை ஏன் லைக் பண்ண மாட்டீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து குண்டா இருந்தா வந்து இந்த பொண்ணு வேலையே செய்யாதுன்னு சொல்லுவாங்க சார். சரி. நாங்க வீட்ல வேலை எவ்வளவு வேலை செய்தோம்னு எங்களுக்கு தான் தெரியும். எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. வேற ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் நம்புவாங்க. புரிஞ்சதா? ஏன்னா ஃபேமிலி சைட்ல இருந்து நிறைய பிரஷர் இருக்கு. ஏன்னா நீ இப்படி குண்டா இருந்தனா உன்னை யாருக்கும் பிடிக்காம போயிடும். சோ ஃபேமிலிஸே சில டைம் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. பாருங்க, காணோம்னு சொல்லிட்டு 12 பூரிய தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருங்க. ஒரு பெண் குண்டா இருக்கான்னா அவளுக்கு இவ்வளவு மன அழுத்தம் இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலி அந்த அளவுக்கான பிரஷர் ஆண்களுக்கு கிடையாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பாய். நேயர்களே,
இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.